ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அது என்ன அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மைக். ஒரு ஒயர்டு மைக் தான் வந்து நம்ம சேனலுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹெட்செட் தான் வந்து மைக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து தனியா ஒரு மைக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன பிராண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, JSDங்கிற மாடல்ல இருந்து வந்து அந்த மைக் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாடல்ல இருந்து இந்த மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தி அந்த அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங்கை பார்க்கலாம். பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் அந்த பாக்ஸ். இதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, JSD Pro JSD MP1 20 feet கேபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ அன்பாக்சிங்கை பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ள பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சேஃப்டிக்காக. இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, JSD Pro அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வேற என்ன போட்டிருக்குன்னா வந்து ஆல் பர்பஸ் காலர் மைக் ஃபார் பிரசன்டேஷன் அண்ட் ரெக்கார்டிங் JSD M1. இந்த மாடலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா JSD M1. அதான் இந்த மாடல். இப்போ இதை 1 by 1 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து புக்லெட் கொடுத்துருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி, இது எப்படி எல்லாம் 1 by 1 கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து பக்கத்தில் வச்சிடறேன். அடுத்தது இதுக்காக வந்து ஒரு ரப்பர் வந்து ஒரு லெதர் பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, ஆனால் வந்து சேஃப்டி வைஸ் வந்து இதுக்குள்ளார நம்ம வச்சு இப்படி ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ரப்பர் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து நம்ம DSLR கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த காலரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து இந்த விண்ட் பிளாஸ்ட்லாம் வந்து இது வந்து விண்ட் பிளாஸ்ட் வராமல் வந்து இது பண்ணுறதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ள பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து JSD M1 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, இதில் JSD Pro அப்படிங்கிற பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே லென்த் வந்து ஃபுல்லாகவே வந்து 20 feet கேபிள் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் லென்த் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 20 feet கேபிள் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லென்த் பத்தாது. அதனால வந்து நான் 20 feet கேபிள் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக 20 feet கேபிளே வந்திருக்கு. இது வந்து 3.5 mm நம்ம ஆர்டினரி மொபைல் கேமராலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மைக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல தான் இருக்கு. இதான் நம்ம அந்த மைக்கு. இதுல தான் வந்து நம்ம அந்த ரப்பர் ஸ்பாஞ்சை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா விண்ட் பிளாஸ்ட்லாம் வராமல் வந்து கண்டிப்பாக வந்து இது செக்யூர் பண்ணும். இப்போ அந்த இது எடுத்து போடலாம். இதான் அந்த ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்சு தான் வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட்டை தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மைக்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இருக்கு, கொஞ்சம் டைட்டா இருக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து இந்த காலர் கிளிப்பு. இந்த காலர் கிளிப்பு வந்து நம்ம இந்த மைக்ல வந்து அட்டாச் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த காலர் கிளிப் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல இது பண்ணிட்டோம்னா மைக்கை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். புதுசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து கிளிப்பை இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம பேச பேச அப்படியே ரெக்கார்ட் ஆகிக்கும். நம்ம வந்து கேபிள் வந்து நம்ம மொபைல் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளோ 20 feet கேபிள் இருக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக வந்து டிஸ்டன்ஸு கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம இதுவும் வந்து நம்ம பேக்கெட்லேயோ இல்லை வந்து ஷர்ட்லேயோ வந்து கிளாம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமராவுக்கு, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணோம்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம 3.5 mm ஜாக் வந்து ஜஸ்ட் நம்ம பின் பண்ணோம்னா போதும். இதே வந்து நம்ம DSLR கேமரா அது மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா இதுக்கு வந்து இந்த இது ப்ராடக்ட் வந்து இந்த பின்னை வந்து இந்த 3.5 mm ஜாக்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த இது வந்து DSLR கேமராவில் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு கனெக்ட் ஆயிடும். இதுக்கு தான் வந்து நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இந்த அடிஷனலாக அந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது வந்து நம்ம நார்மலாக மொபைலில் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறப்போ இந்த பேட்டரி வந்து தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து மொபைல்லேயே வந்து அந்த பவர் வந்து இது யூஸ் பண்ணிக்கும். ஒரு யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மைக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லோ ப்ரைஸில் ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு மைக் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மைக் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஏதாவது இப்போ யூடியூப்காகவோ இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்கு வந்து மைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு லோ காஸ்ட்ல வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியான மைக் வந்து கண்டிப்பா இதுவாக தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்க மைக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோய்.